டிஎம்கேவும் பிஜேபியும் இதில் ஒரே ஸ்டாண்டில் இருக்காங்க. அதாவது நேற்று அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்துட்டு அப்போ அந்த இடத்துல ஏர்போர்ட் வேணாம்னா வேறு எந்த இடம் அவரே செலக்ட் பண்ணி தர சொல்லுங்கள், அங்கே போடலாம் ஏர்போர்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திரு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்துட்டு முந்தின நாளே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டீட்டெயில்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. பரந்தூர் வந்தால் எப்படி எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும் அதெல்லாம் கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் ஆர்எஸ் பாரதி டிஃபெண்ட் பண்ணுறாரு, விஜயால் எதுவும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை எப்படி சார் நம்ம பார்க்குறது? அதாவது பரந்தூர் யாருமே எதிர்க்கல, விஜய் கூட சொல்கிறாரு நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை, ஆனால் இங்கே தான் வரணும்னு ஏன் பண்ணுறீங்க? கரெக்டு. நீங்கள் பக்கத்தில் இதுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு அவர் இன்னொரு கேள்வியும் வைக்கிறாரு. இப்போ இங்கே தான் நீங்கள் இப்படி அடம் பிடிக்கிறதால யாருக்கோ அது லாபகரமாக இருக்குது, அதனால தான் நீங்கள் இங்கே அடம் பிடிக்கிறீங்கன்ட்டு அது ஒரு குற்றச்சாட்டு. பரந்தூர் மேட்டரை என்ன சொல்கிறாங்க, ஏன் பரந்தூர்னா பரந்தூரை சுற்றி விளைநிலங்கள் பல நிலங்கள் வந்து சிலரால் வாங்கி போடப்பட்டிருக்குது. அந்த இடத்துல விமான நிலையம் வந்தால் அந்த லேண்ட் வேல்யூ ஏறும், அந்த லாபத்துக்காக தான் பார்க்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது.